பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். எப்பொழுது கூடுகின்றதோ அது இன்னும் ஒரு 2 மாசத்துல 3 மாசத்துல அது கூடும் பொழுது அதற்கான ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த அறிவிப்புகளுடைய நிலை என்னவாக இருந்தது, இப்பொழுது புதிதாக நம்முடைய மாணவ செல்வங்களுடைய கல்வியினுடைய தரத்தை மேம்படுத்துவதற்கு இன்னும் அடுத்த கட்டமாக புதிதாக வேறு என்ன திட்டங்களை கொண்டு வரலாம், ரீஸ்ட்ரக்சரிங் ஆஃப் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணலாம் என்று நாங்கள் புதிதாகலாம் இப்போ இன்றைக்கி உட்காந்து நாங்கள் அதை பேசியிருந்திருக்கோம். இந்த புதிதாக என்ன அறிவிப்புகள் வருது பற்றி பழைய அறிவிப்போட நிலை என்ன இருக்கின்றது, குறிப்பாக இப்போ சமகர சிக்ஷாவை நம்பி நம்மளுடைய அறிவிப்புகள்லாம் இருந்தது. ஆன்கோயிங்காக இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட் அதனால் எவ்வளோ தடைபடுகிறது, அதனால் நமக்கு ஏற்படுகின்ற இம்பேக்ட் என்னவாக இருக்கின்றது, இதெல்லாம் முழுமையாக உட்காந்து எங்களுடைய ஹெச்ஓடிஸ் மூலமாக இன்றைக்கி இதெல்லாம் அனலைஸ் பண்ணி வச்சுருக்கோம் நாங்கள் அதை. ஸோ இது நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர்களும் ஏன்னா ஒவ்வொரு முறையும் நாங்கள் இது போன்று நாங்கள் டிபார்ட்மெண்ட் மீட்டிங் முடிச்சிட்டோம்னா அதில் நாங்கள் என்ன நாங்கள் பேசியிருக்கோம் ஒரு ரிப்போர்ட்டாக நாங்கள் வழங்குவோம். அதையும் நம்முடைய மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அலுவலகத்தில் வழங்கி அவர்களுடைய தமிழ்நாடு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலை பற்றி புது அனௌன்ஸ்மெண்ட் என்ன பண்ணலாம், ஏற்கனவே இருக்கின்ற அனௌன்ஸ்மெண்ட் நிலை என்ன என்பதெல்லாம் நாங்களும் விவாதிக்க இருக்கின்றோம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு உங்களுக்கு கவனத்துக்கு வந்திருக்கும். தனியார் பள்ளிகள் சங்கம் நடத்திய அந்த விழாவில் தீர்மானம் கொடுத்தாங்க. 500 பள்ளிகளை தத்தெடுக்க போறதா, அரசு பள்ளிகளை தத்தெடுக்க போறதா அவங்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு உங்களுடைய விளக்கம் என்ன? சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பத்திரிகைத்துறை ஊடகத்துறை சார்ந்த நண்பர்களுக்கு நான் வைக்கிற மிகப்பெரிய வேண்டுகோள், ஒரு அமைச்சரோடு அதை கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் என் முதல்ல என்ன பேசப்பட்டது அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாமல் இருக்க போறதில்லை. ஒரு பத்திரிகைத்துறை ஊடகத்துறையை சார்ந்து அதில் வருகின்ற செய்திகள், குறிப்பாக ஒரு பத்திரிகை செய்தியாக ஒன்று வருது அப்படின்னா அந்த செய்தி எவ்வளோ நம்பகத்தன்மையாக இருக்க வேண்டும். ஏன்னா இதை நம்பி இந்த பத்திரிகையை நம்பி படிக்கக்கூடியவர்கள் அதுதான் உண்மை என்று நினைக்கக்கூடிய மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. எல்லாம் பெரிய பெரிய பத்திரிகை தான், சாதாரணமாக சொல்லிட முடியாது, பெரிய பெரிய புரட்சிகளை ஏற்படுத்திய பத்திரிகை தான். ஆனால் வருகின்ற செய்திகள் சரியான செய்தியாக வந்திருக்குதா இல்லையா என்பதை முதல்ல நம்ம பார்க்கணும். அப்படி வரும்பொழுது அதை ஒரு தடவைக்கு 2 தடவை நம்ம அதை ரீசெக் பண்ணணும், கன்ஃபார்ம் உள்ளபடியே இந்த அன்பில் மகேஷ் அப்படி பேசியிருக்காரா, ஏன்னா அவர் கலந்துகிட்ட அந்த பிரைவேட் ஸ்கூல் சங்கத்தில் அந்த மாதிரி ஒரு கோரிக்கை வந்திருக்கா, அந்த கோரிக்கையில எங்கேயாச்சும் தத்து எடுக்கிறதுங்கிற மாதிரி ஏதாச்சும் வந்திருக்கா, தாரை வார்க்கிறது ஏதாச்சும் வந்திருக்குதா. ஸோ இதெல்லாம் முழுமையாக படித்து விட்டு தான் அந்த பத்திரிகையில் செய்தியாக வர வேண்டும். ஆனால் பத்திரிகை செய்தியில் வரும்போது தத்து எடுக்கிறாங்க, அதை தாரை வார்க்கிறாங்க வரும்போது அது சார்ந்து உடனடியாக ஒரு கண்டன அறிக்கை கொடுக்கிறது அப்படிங்கிறது உள்ளபடியே அதை ஏற்றுக்கொள்ள முடியாத உண்டாகத்தான் அதை நான் பார்க்கின்றேன். ஏன்னா அதை நீங்க அவசரமா படிச்சுட்டு உடனே ஒரு அறிக்கை விடும்போது அதை நீங்க ரீசெக் பண்ணியிருந்திருக்கலாம். அது சொல்லும் போது என்ன பண்ணுங்க, வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இதை தமிழ்நாட்டு முழுவதும் இருக்கின்ற எல்லாரும் பார்க்கும்போது எங்களுடைய துறை சார்ந்து இன்னைக்கு எங்களுடைய ஹெச்ஓடிஸ் மீட்டிங் ஃபர்ஸ்ட் டைம் இந்த நியூ இயர்ல நாங்கள் நடத்துறோம் அப்படின்னா ஹெச்ஓடிஸை சார்ந்திருக்கின்ற எங்களுடைய ஆபீசர்ஸே வருத்தப்படுறாங்க, எங்க ஆபீசர்ஸே சங்கடப்படுறாங்க. அப்ப நீங்க என்னன்னு முழுமையாக தெரிந்து கொள்ளாமலே வன்மையாக கண்டிக்கிறோம் என்று சொன்னால் எங்களுடைய பள்ளி கல்வித்துறை சார்பாக என்னுடைய அதிகாரிகள் சார்பாக நானும் அதை வன்மையாக கண்டிக்கிறேன் அப்படிங்கறத இங்க நான் பதிவு செய்ய நான் கடமைப்பட்டிருக்கேன். முதல்ல எங்கள்கிட்ட கேளுங்க, நீங்க நாங்க என்ன பேசியிருக்கோம், என்ன பேசப்பட்டது என்பதை பாருங்கள். சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி மூலமாக இன்றைக்கு தனியார் பள்ளியில நாங்க நடத்துறோம் என்று சொன்னா நாங்களும் ஒரு அரசு பள்ளியில படிச்சுட்டு வந்தவர்கள் தான், அரசு பள்ளி தான் எங்களை உருவாக்கியது. அப்படிப்பட்ட நாங்க நீங்க தனியார் பள்ளியை நடத்துறோம். அப்படி நடத்தும் பொழுது எங்களால் முடிந்தவரை நீங்க சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி நீங்க பண்றீங்க பாத்தீங்களா, நம்ம ஸ்கூல் நம்ம ஒரு பள்ளிங்கிற முறையில் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் 5 லட்சம் ரூபாய் கொடுத்து ஆரம்பிச்சு வச்சார். இன்னைக்கு கிட்டத்தட்ட 504 கோடி ரூபாய் இன்னைக்கு நம்ம இது வரைக்கும் சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி நம்ம ஸ்கூல் நம்ம ஒரு பள்ளியில் நமக்கு வந்திருக்குது. 350 கோடி ரூபாய்க்கு மதிப்பீடான இன்றைக்கு வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அது மாதிரி செய்யும்போது நாங்களும் எங்களோட கான்ட்ரிபியூஷன் தரோம், எங்களுடைய பங்களிப்பை தருகிறோம் என்று சொன்னதற்கு நன்றிகள் தான் சொன்ன முடிஞ்சிருச்சு. ஆனா அதுல நீங்க தாரை வார்த்துட்டீங்க, நீங்க தத்து கொடுத்துறீங்க, இதனால எவ்வளவு ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த எஸ்எஸ்சி அமௌண்ட் அப்படின்னு வரும்பொழுது அன்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் நம்முடைய கொள்கையை விட்டு கொடுத்து அந்த பணத்தை வாங்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்னவர் தமிழ்நாட்டு முதலமைச்சர். இன்றைக்கும் அதற்கான சம்பளங்கள் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 500 கோடி ரூபாய்க்கான சம்பளத்தை ஸ்டேட் கவர்மெண்ட் நாம தான் செஞ்சுட்டு இருக்கிறோம். அதுல ஏறத்தாழ 32,000க்கும் மேற்பட்டிருக்கின்ற ஆசிரியர்களும் அடங்கியிருக்கிறார்கள், பணியாளர்களும் அடங்கியிருக்கிறார்கள். எல்லாம் சேர்ந்து அவர்களுக்கான சம்பளத்தை இன்னைக்கு யார் தராங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் நாங்க இன்னைக்கு பேர் பண்ணிக்கிறோம். ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாடு பள்ளி மாணவர்களை பொறுத்த வரைக்கும் போகக்கூடிய திட்டங்கள் எதுவும் தடைப்பட்டு விடக்கூடாது, அது நம்ம எவ்வளவு நிதி நெருக்கடி தான் நாமளே அதை ஏற்றுக்கொள்ளும் சொல்லக்கூடிய முதலமைச்சர் நாம் பெற்றிருக்கின்றோம். இது இப்படி இருக்கும் பொழுது இதை தவறுதலாக புரிந்து கொண்டு இத்தனைக்கு நான் இந்த அறிக்கையை கொடுத்தவர்கிட்ட நேற்று மாலையே நான் தொலைபேசியில தொடர்பு கொண்டு அதுக்கான விளக்கத்தை சொன்னோம். ஐயோ அப்படியே அதை தவறாக புரிஞ்சுக்கிட்டோம், நாங்க அது உடனடியாக அதுக்கு நீங்க பதில் கொடுத்துட்டீங்கன்னா அது நல்லா இருக்கும்னு சொல்லும்போது உடனடியாக சங்கத்துக்காரங்கள் சார் இது உங்க சம்பந்தப்பட்டது சார், எங்களுடைய நிகழ்ச்சியில கலந்து கொண்டனால உங்களுக்கு இந்த சங்கடம் வந்திருக்கு, நாங்களே இதை விளக்கத்தை கொடுக்கிறோம், தயவுசெய்து எங்களுடைய நல்ல எண்ணத்தை கொச்சப்படுத்தாதுன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க.
இப்படி நான் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு சொன்னதுக்கு அப்புறமேட்டு சங்கத்துக்காரங்க கொடுத்தது எல்லா பத்திரிகை ஊடகத்துறை சார்ந்த நண்பர்களும் நீங்க அதை கேரி பண்ணதுக்கு அப்புறமேட்டும் இன்றைக்கு அவங்களோட இயக்கத்தை சார்ந்த பத்திரிகையில இந்த மாதிரியான செய்தி வருகிறது, தலைப்பாக வருகிறது என்பதை உள்ளபடியே எங்களோட துறை சார்ந்திருக்கின்ற நாங்கள் சங்கடம் பட்டிருக்கின்றோம். அதே நேரத்தில் வன்மையாக நாங்களும் கண்டிக்கிறோம் என்பதை நான் தெரிவிச்சுக்கிறேன். நான் இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் பள்ளி கல்வித்துறை சார்ந்து இன்றைக்கு பல்வேறு விதமான திட்டங்களை நம்ம கொண்டு வந்து கிட்டத்தட்ட 67 திட்டங்களை கொண்டு வந்து இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி இந்த யூடைஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோட ரிப்போர்ட், இது நாங்க கொடுக்குற ரிப்போர்ட் இல்ல, ஏதோ எங்க ஆபீசர்ஸ்லாம் உட்கார்ந்து இந்த ரிப்போர்ட் கொடுக்கல. இன்னைக்கு அடுத்தடுத்த கட்டத்திற்கு நம்முடைய எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் கொண்டு போயிட்டு இருக்கும் பொழுது இந்த மாதிரி தேவையில்லாமல் சொல்லி இப்ப இது சார்ந்து இப்ப நான் உட்காந்து ஒரு விளக்கம் கொடுத்துக்கிட்டு இப்ப இது சார்ந்து இல்லைன்னு மறுப்பு தெரிவிச்சு அடுத்த சோசியல் மீடியால அதுக்கு நான் போய் பதில் சொல்லிக்கிட்டு இப்படி இருந்துட்டு ரியலி we are getting tired. இன்னைக்கு நாங்க ஒன்று செய்யும் போது ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது அதை சார்ந்து போகும்போது எங்களை ஊக்கப்படுத்துங்க. நீங்க எங்காச்சும் தவறுதான் இது தவறாக இருக்குது என்று என்கிட்ட கேளுங்க, ரீசெக் பண்ணுங்க. நான் சொல்ற விளக்கம் உங்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று சொன்னால் உடனடியாக நீங்க கண்டனம் தெரிவிங்க. விளக்கமும் கேட்காம என்ன நடந்துச்சுன்னு தெரியாம ஆக்சுவலி ஸ்போக்கன் என்னன்னு தெரிஞ்சுக்காம அவசரமா ஏன் அதுல ஜம்பின் ஆகுறீங்கன்னு தான் எனக்கு புரியல எனக்கு அது. இன்றைக்கு நம்ம பத்திரிகை துறை ஊடகம் சார்ந்திருக்க நண்பர்கள் மூலமாக ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் யார் யாரெல்லாம் இது சார்ந்து என்ன விஷயமே தெரியாம கண்டனம் தெரிவிச்சிருக்காங்களோ அந்த தலைவர்களுக்கெல்லாம் சேர்த்து சொல்வது, நீங்கள் நினைக்கிறது மாதிரி தத்து கொடுக்கிறதோ அது தாரை பார்த்து செய்ய வேண்டிய அவசியம் அல்ல. பள்ளி கல்வித்துறைங்கிறது எங்க பிள்ளைய நாங்க தான் வளர்த்து எடுக்குமே தவிர இன்னொருத்தவங்க தத்து கொடுக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை என்பதை இந்த நேரத்தில் நான் வன்மையாக கண்டனத்தோடு வருத்தத்தோடு நான் பதிவு செய்ய நான் கடமைப்பட்டேன். என்ன கிளாரிபிகேஷன்னா, இப்ப சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டின்றது தனியார் அமைப்புகளோ இல்ல தனியார் நிறுவனங்களோ வந்து ஒரு குறிப்பிட்ட விஷயங்களுக்காக சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நீங்க சொன்னது மாதிரிதான் இப்ப நம்ம ஊர் நம்ம பள்ளின்னு சொல்லி கவர்மெண்டே வந்து நடத்தும் பொழுது அந்த சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டியை வந்து தனியார் பள்ளிகள் வந்து டைரக்டா கவர்மெண்ட் பள்ளிகளை வந்து எடுத்து அவங்க சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி பண்றதுக்கு கவர்மெண்டே வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்க டிமாண்ட் பண்ணலாம்ல. நீங்க எங்கள்டே கொடுங்க, நாங்களே வந்து எங்க அரசு பள்ளிகளை வந்து நாங்க சிஎஸ்ஆர் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்கள வந்து பாத்தீங்கன்னா பல வகைகள் உண்டு. ஒன்னு வந்து இந்த ஸ்கூலுக்கு என்ன தேவை, 2 பெஞ்சு தான் தேவையா, என்ன அவ்வளவுதாங்க தர முடியும், பெஞ்சு கொடுக்குறவங்க இருப்பாங்க. கைண்ட் எனஃபா இந்த பள்ளிக்கூடத்துக்கு நான் வந்து நேரம் இருக்கும்போது நான் வந்து பாடம் நடத்துறேன், நான் சில விழிப்புணர்வுகளை நான் கொண்டு வரேன் அப்படின்னு படிச்சுட்டு போன அலுமினைஸ் வந்து கொடுக்கறது இருக்கிறார்கள். அது இல்ல நான் பொதுவா நான் கொடுத்துறேன், இந்த பணத்தை எதுக்கு வேணா நீங்க பயன்படுத்திக்கோ என்று 3 விதமானதான் சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி இருக்கு. அது சார்ந்து இருக்கும்போது தான் அவங்க நான் படிச்ச பள்ளிக்கூடத்துக்கு தரேன், இல்லைன்னா என் சமுதாயத்தில் இருக்கின்ற பள்ளிக்கூடத்துக்கு தரேன் என்று அவர்களே வரும் பொழுது அப்படி சொன்னாலும் அவர்கள் அதற்கு அவங்க தயாராக தான் இருக்காங்க. 500 பள்ளிக்கூடம் 1000 பள்ளிக்கூடம் நாங்க பண்றதுக்கு தயாராக இருக்கிறோம் தான் சொல்லியிருக்காங்களே தவிர இதன் சார்ந்து ஏதோ அவங்ககிட்ட நாங்க ஒப்படைச்சிட்டோம், ஒட்டுமொத்தமா ஸ்கூல் டிபார்ட்மெண்ட் ஒப்படைச்சிட்டோங்கிற மாதிரியான செய்திகள் வரை தயவு செய்து தவிர்க்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அதாவது ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் படி வந்து தனியார் பள்ளிகள் வந்து ஒரு குறிப்பிட்ட சதவீதத்துக்கு வந்து மாணவர்களுக்கு கொடுக்கணும். அந்த பணத்தையே வந்து அரசுகிட்ட வந்து கேட்கக்கூடிய தனியார் பள்ளிகள் இந்த மாதிரியான அரசு பள்ளிகள் வந்து தத்தெடுத்து பண்றது ஒரு முரண் இருக்குல்ல. ஏன்னா அந்த அதே கூட்டத்துல அவங்க தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க, ஆர்டிக்கு அரசு வந்து எங்களுக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்னு. இந்த மாதிரியான முரண் இருக்குல்ல. இல்ல மீண்டும் சொல்றேன், அந்த தத்து எடுத்துங்கிற வார்த்தை செஞ்சு எடுத்துருங்க. தத்து எடுக்கிறது இல்ல, அது வந்து நாங்களும் எங்களால முடிஞ்ச கான்ட்ரிபியூஷனை தரேன் என்று சொல்லியிருக்காங்க. ஆர்டிஐ பொறுத்தவரை உங்களுக்கே தெரியும், இன்னைக்கு ஒன்றிய அரசு நம்ம என்னதான் நம்மள நெருக்கடியில தள்ளிட்டு இருந்தாலும் இன்றைக்கு நாம் தனியார் பள்ளிக்கு தர வேண்டிய ஆர்டிஐ அமௌண்ட் இன்னும் பெண்டிங்ல தான் இருந்துட்டு இருக்கு நமக்கு. ஸோ அந்த ஃபண்டு எப்போ வருதோ அதை பார்த்து ஒவ்வொன்றையும் பேர் பண்ணி நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம இவ்வளோ நம்ம பேசுறோமே, ஏன் நம்ம சார் இந்த ஒன்றிய அரசு ஏன் சார் நம்ம பணத்துக்கு நம்ம கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ஏன் சார் இன்னைக்கு நம்ம வந்து இவ்வளோ கழுத்தை நெரிக்கிறாங்க? தயவுசெய்து இப்பயும் நான் சொல்றேன் உங்க மூலமா எங்களுடைய மாநில பட்டியலுக்கு தயவு செய்து எங்களுடைய கல்வியை கொடுத்துருங்க, அதை நாங்களே பாத்துக்கிறோம். எங்க பிள்ளைங்களை நான் எப்படி வளர்த்திருக்கோம் நான் இன்னைக்கு நாங்க காமிக்கிறோம். பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நாங்க இந்த பட்டியல் நாங்க எங்க வந்திருக்கோம்னு இதை இன்னும் மிக விரைவாக 1வது இடத்துல வரதுக்கான அனைத்து வேலையும் செய்து நாங்க காத்துக்கணும். தயவு செஞ்சு மாநில பட்டியல் எங்களுக்கு கொடுத்துருங்க அப்படிங்கறத மீண்டும் நான் வைக்க நான் கடமைப்பட்டேன். ஆர்டிஐ வந்து பாத்தீங்கன்னா ஃபண்ட் வந்து இன்னும் மத்திய அரசு கிட்ட இருந்தா வந்து தனியார் பள்ளிகளுக்கு போலன்னு சொல்றாங்க, இல்ல நம்ம கிட்ட இருந்து போலே பிரச்சனை இல்ல. அதான் இப்ப திருப்பி அவங்க எஸ்எஸ்சியில வந்து எஸ்எஸ்சினால எவ்வளவு இம்பாக்ட் இருக்கு, எவ்வளவு ப்ராஜெக்ட் நமக்கு வந்து அடி வாங்குது. உதாரணத்துக்கு இப்ப நம்ம வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்கோம் லாஸ்ட் இயர், சென்சரி பார்க் நம்ம வந்து கொடுக்க போறோம், ரோபோட்டிக்ஸ் நம்ம கொடுக்க போறோம் நம்ம சொல்லியிருந்தோம். இதெல்லாம் எதை பேஸ் பண்ணா 60:40 ரேஷியோ எஸ்எஸ்சி அமௌண்ட் வரும். இப்ப அதெல்லாம் வராத பட்சத்துல இன்னைக்கு அந்த ப்ராஜெக்டோடைய அந்த குவான்டிட்டிஸ் கொண்டு போறதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்பர்ஸ் வந்து இப்ப கம்மி பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குது. பட் இருந்தாலும் இன்னமும் அந்த பிடிவாதத்தோடு அந்த ஒன்றிய அரசு நீ வந்து இந்த கொள்கையை ஏத்துக்கணும், அந்த கொள்கையை ஏத்துக்கணும், இது பண்ணாதான் நான் பணம் தருவேன் அப்படின்னு சொல்றது இது வந்து ஒரு பிளாக்மெயிலா தான் நான் பாக்குறேன், ஒரு மிரட்டலாகத்தான் நான் பாக்குறேன். இந்த சிஎஸ்ஆர் ஃபண்ட் மூலமா தனியார் பள்ளிகள் எத்தனை அரசு பள்ளிக்கு உதவி இருக்கு, அதுக்கான டேட்டாஸ் நான் எடுத்தேன். அதை நான் டேட்டாஸ் எடுத்தேன். யூடேஸ்ல சார் இப்போ நீங்க சொன்னீங்க அது வந்து ஒரு இது காட்டிருக்காங்க.